கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாமா? ஒரு பஸ்ஸு ஒரு மலை சரிவில் உள்ள ஒரு குட்டி ரோட்டில் போயிட்டு இருந்தது. அந்த பஸ்ஸில் போயிட்டு இருந்த எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க. நம்ம கரெக்டாக போய் சேர்ந்துருவோமா, இந்த டிரைவர் நம்மளை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவாரா அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் மட்டும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். அவன் எதை பற்றியும் கவலையப்படலை. உடனே எல்லாரும் அவன்கிட்ட போய் கேட்டாங்க, நீ இப்படி கவலையப்படாமல் இருக்க அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த சின்ன பையன் சொன்னான், நான் எதுக்கு கவலை பண்ணும், இந்த பஸ்ஸை ஓட்டுறதே எங்கள் அப்பா தான் அப்படின்ட்டு சொன்னான். இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பா நம்ம லைஃப்பை லீட் பண்ணும்போது நம்ம எதை பற்றியும் கவலையே பட தேவையில்ல. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சங்கீதம் 55:22. உங்கள் பாரத்தை அவர் மேலே வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ ரெடியா? ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நம்ம ஒரு மலை ஏறுறோன்னா அதில் எவ்வளோ யூட்டர்ன்ஸ் வருது, எவ்வளோ ஹேர்பின் பென்ஸ் வருது, அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் அந்த வண்டியை போட்டு கஷ்டப்பட்டு திருப்பி போகிறோம்ல, அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறையா கஷ்டங்கள் வரும். அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் அந்த பிரச்சனையை ஏசப்பாட்ட சொன்னோமா, ஏசப்பா ஈஸியாக்கிடுவாங்க. வேதத்தில் கூட ஒரு வசனம் இருக்குது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்து. நம்மளும் ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம், நம்ம வாழ்க்கையை பிரகாசமாக்குவோம். இயேசுவின் செல்லங்கள். My God, and the angel and the actual shepherd mouth that Daniel 6:22. இயேசுவின் செல்லங்கள். Psalms 100. Make a joyful noise unto the Lord, all ye lands. Serve the Lord with gladness. Come before His presence with singing. Know ye that the Lord is God, that hath made us, and not we ourselves. We are His people and sheep of His pastures. Enter into gates with thanks, we will add His to endurance to all generation. Amen. இயேசுவின் செல்லங்கள். My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. The mountains are His, the rivers are His, the skies are His, cannot do. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. இயேசுவின் செல்லங்கள். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. லூக்கா 19:9. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கொலோசையர் 4:2. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 7:9. அநேகர் சொல்லுவாங்க, பைபிள் படிச்சிங்களான்னு கேட்டேன். ஆமாம் பிரதர், டெய்லி சங்கீதம் 91 சங்கீதத்தை நாங்கள் சொல்லாமல் தூங்கவே மாட்டோம்னு சொல்லுவாங்க. பைபிளில் இவ்வளோ அதிகாரங்கள் இருக்குதுங்க. ஒவ்வொரு அதிகாரத்திலும் வல்லம் இருக்குது, சத்தியங்கள் புதஞ்சு இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? எனக்காக நீங்களும் ஜெபிப்பீர்கள், எங்கள் ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். எங்களுடைய ஊழியத்தில் பரிந்து பேசும் மிஸ்டரிகள் தேவைங்க. அல்லேலூயா. நீங்கள் முழு நேர மிஸ்டரியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா?
இல்லை பகுதி நேரமாக ஊழியம் செய்கிற மிஷனரிகள் எங்களுக்கு தேவை. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது வேலை செய்கிற ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் தேவை. நீங்கள் வாங்க. ஒருவேளை அப்படியெல்லாம் வாய்ப்புகள் இல்லையா, நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு 10 நிமிஷம் நாங்கள் அனுப்புகிற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுறீங்களாங்க, அதுக்கு பேர் தான் பரிந்து பேசும் மிஸ்டரி. அல்லேலூயா. என்னை கேட்டால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிந்து பேசும் மிஸ்டரி ஊழியத்தை செய்யணுங்க. இப்போ எஸ்ஸர் இருக்கிறா, அவள் என்ன செய்கிறான்னு நினைக்கிறீங்க? ராஜ அரண்மனையில் அங்கே பிரவேசித்து ஒரு 10 நிமிஷம் தன்னுடைய பாரங்களை, வருகிற யூத ஜனங்களுக்கு வருகிற ஆபத்துகளை பரிந்து பேசுகிறாள். அவ்வளோதாங்க விடுதலை. 127 நாடுகளில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். இந்த செய்தி கேட்கிற அருமையான நண்பர்களை, கிறிஸ்தவ சகோதரனை சகோதரிகளை, நீங்கள் பரிந்து பேசும் மிஷனரியாக நீங்கள் ஒப்பு கொடுங்களேன். நானும் அப்படிப்பட்ட மிஷனரிகளாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க எங்களோடு கூட நீங்கள் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கர்த்தர் கட்டாயம் உங்கள் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஏதாங்களும் செய்யணுங்க. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 38வது 39வது வசனத்தையும் ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையில் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதில் அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போற்று. அல்லேலூயா. பாருங்க, இதில் நிறைய செய்திகள் இருக்குதுங்க. நீங்கள் 1 சாமுவேல் 17 என்னுடைய 25 வருஷ பிரசங்க வாழ்க்கையில் எப்படியாவது அதை அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பேங்க. என்னை உயிர்ப்பிச்ச அதிகாரமே இந்த சாப்டருங்க. பைபிளில் இவ்வளோ அதிகாரங்கள் இருக்குதுங்க. ஒவ்வொரு அதிகாரத்திலும் வல்லம் இருக்குது, சத்தியங்கள் புதஞ்சு இருக்குதுங்க. அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, பைபிள் படிச்சிங்களான்னு கேட்டேன். ஆமாம் பிரதர், டெய்லி சங்கீதம் 91 சங்கீதத்தை நாங்கள் சொல்லாமல் தூங்கவே மாட்டோன்னு சொல்லுவாங்க. எனக்குன்னா அவங்கள பார்த்த கோவம், எவ்வளோ சத்தியம் புதஞ்சிருக்கு, 91 சங்கீதத்தையே எத்தனை நாட்களுக்கு சொல்லுவீங்க அப்படி நிறைய அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா, அந்த ஒரு அதிகாரத்தை நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த ஒரு அதிகாரத்தில் உள்ள வார்த்தைகளை நம்புங்க, விசுவாசிங்க, அதன்படி உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிங்க. போதுங்க. அந்த ஒரு அதிகாரத்தோடு பிரயாணம் செய்தால் போதும். கட்டாயமாக நீங்கள் வெற்றியுள்ள கிறிஸ்தவனாக வாழ முடியும். அதுக்காக டேவிட் கணேசன் ஒரு அதிகாரம் மட்டும் வாஸ்தா போதும்னு சொல்லிவிடாதீங்க. அதில் டேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மீது அதிகாரத்தை படிக்காமல் இருக்க மாட்டீங்க. எல்லா பைபிளும் இவ்வளோ இன்னும் இருக்கா, இதே இந்த ஒரு சாப்டர்லேயும் இவ்வளோ சத்தியம் இருந்துச்சுன்னா இன்னும் சொல்லி ஆராய்ஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் பாருங்கள், ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி என்னுடைய உறவினர் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் சிக்கா இருந்தார். அவரை சந்திக்கிறதுக்காக, அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவங்க சொந்தக்காரங்க என்கிட்ட கொடுத்து விட்டாங்க. நான் சைக்கிளில் போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போனேன். அங்கே ஹாஸ்பிட்டலில் துணைக்கு இருந்த, படுத்த படுக்கையாக இருக்கிறவருக்கு துணைக்கு இருந்த அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்க, கணேசன் ஒரு கொஞ்ச நேரம் இருப்பா, நான் போய் கீழே போய் எங்கள் சாப்பாடுலாம் வாங்கிட்டு மாத்திரைகள்லாம் வாங்கிட்டு நான் மேலே வந்துடுறேன், அது வரைக்கும் ரூமில் காத்துருன்னு சொன்னார். போயிட்டாங்க. அவர் படுத்த படுக்கையாக இருக்க, நான் எவ்வளோ நேரம் தான் சும்மா இருக்குது. அங்கே ஒரு புஸ்தகம் இருந்துச்சுவாங்க, யோவான் புஸ்தகம் இருந்துச்சுங்க. சும்மா அப்படி எடுத்த பாருங்க, எதையாவது படிக்கணும் இல்லைங்க. படித்தாங்க. அதில் என்ன எழுதியிருக்குது, 38 வருடமாக ஒரு வியாதியசன் பெதஸ்தா குளத்தண்டையில் படுத்து கொண்டிருந்தான். இது தெரிஞ்சுதுங்க. என்னால் நம்பவே முடியலங்க. இயேசு கிறிஸ்து வர்றாரு, அவனை எந்திரிச்சு நடக்க வைத்துறாரு. ஐயோ, புல்லரிச்சிருச்சுங்க. என்னடா இது, இதெல்லாம் உண்மையா? 38 வருடமாக ஒருத்தன் வியாதியசில் படுத்து கிடக்கான், அவனை ஏசாமி எந்திரிச்சு நடன்னு சொல்லாரு. நடந்துதான் இந்த புஸ்தகத்தில் போட்டிருக்குதே. என் மனசுக்குள்ள அது ஒரு விதைங்க. எந்த புண்ணியவான் கிறிஸ்தவன் அந்த ஆஸ்பத்திரியில் போய் அந்த சுவிசேஷ புஸ்தகத்தை போய் அங்கே கொடுத்தானோ, கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கட்டும். அன்றைக்கு ஒரு விதை விழுந்துச்சுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விதைகள் தான் இயேசுவின் கைகளின் வாழ்க்கை அர்ப்பணிப்பதற்கும், இந்த வேதாகமத்தை இன்னும் ஆராய்ந்து வாசிப்பதற்கும் அது முதல் விதை.
அல்லேலூயா. எங்கள் கிராமத்தில் அதுபோக தெருவில் நின்று பேசுவாங்க. எனக்குன்னா அவங்கள பார்த்து சிரிப்பு வரும். என்னடா வெக்கம், மானம், சூடு, சொரணை இல்லாமல் தெருவில் நின்று பைத்தியக்காரன் மாதிரி இந்த கிறிஸ்தவங்க கத்திக்கிட்டு இருக்காங்களே. இயேசு குருடர்களை பார்வையிட செய்கிறார், செவிடர்களை கேட்க செய்கிறார், முடவர்கள் இழந்து நடக்கிறார்கள், மரித்தோரை இயேசு உயிரோடு கூட எழுப்பினார். அந்த இயேசு கிறிஸ்து இந்த செய்தி கேட்கிற சகோதரனே, உனக்கும் அந்த அற்புதங்களை செய்ய இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். இப்படி எல்லாம் பேசுவாங்க. எனக்கு சிரிப்பா வரும். இவங்களுக்கு வேலையே கிடையாதுதான். பாருங்க, சும்மா வேடிக்கை பார்த்து விளையாட்டாக தான் அந்த வார்த்தைகளை கேட்டேன். அதுவும் ஒரு விதை தாங்க. ஒரு நாள் டாக்டர்கள் வியாதி நாளை 6 மாதத்தில் இறந்து விடுங்கள் என்று சொல்லி மரண தேதி முன்குறித்த போது எங்கே போயும் சரியில்லை. கடைசியாக ஹாஸ்பிட்டலில் என் உள்ளத்தில் விழுந்த விதை. நிறைய ஊழியக்காரங்க எங்கள் கிராமத்தில் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணாங்களே, அந்த விதைகள் அதெல்லாம் என்னை இன்னும் இயேசுவிடத்தில் கிட்டி சேர வைத்தது ஐயா. ஹல்லேலூயா. பாருங்க, பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு சாப்டர்லையும் வல்லமை இருக்குதுங்க. தாவீதுகிட்ட கேட்டிங்கன்னா 23ஆம் சங்கீதம் இந்த செய்தியை கேட்குற சவுண்ட் சும்மா இன்னொருக்கு வாசித்து பாருங்க. என்ன வல்லமைங்க அது. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்து உங்களுடைய மெய்ப்பராக இருக்கிறாரா? நீங்கள் ஏற்றுக்கொண்டுட்டீங்களா? அவரை பின்தொடர்கிற ஆடுகளாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? நீங்கள் யாரை ஃபாலோ பண்ண போகிறீங்க? நான் ரட்சிக்கப்படாத முன்னாடி ரஜினியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சச்சின் டெண்டுல்கரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் சில நாள் சந்தோஷம், பல நாள் துக்கம்தான். எல்லா நாளும் ஜெயிக்கிறது இல்லைங்க. நான் ஃபாலோ பண்ண ரஜினியும் சரி, சச்சின் டெண்டுல்கரும் சரி. ஆனால் ஏசு கிறிஸ்துவக்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டா எல்லா நாளும் வெற்றி தாங்க. தாழ்ச்சி அடையேன். இந்த செய்தியை கேட்கிற சகோதரேஸ்வரி, இப்போ கூட ஏசப்பா நீர் என்னுடைய மெய்ப்பராக இரும், உம்மை மெய்ப்பரா நான் ஏற்றுக்கொள்கிறேன், உம்மை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், என்னை வழிநடத்துகிற தெய்வமாக உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், உங்கள் பிள்ளையாக உம்முடைய கைகளை வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன். நீ ஜெபம் பண்ணி அவர்கிட்ட அர்ப்பணிச்சு பாரு, ஆண்டவர் உன்னை வழிநடத்துவார். அல்லேலூயா. அந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, நீங்கள் சங்கீதம் 23ன்னு ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அடுத்த 2ஆம் வசனத்திலும், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஏசப்போனுடைய மேய்ப்பராக இருந்தா எங்கே உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும், எங்கே போனால் உனக்கு நிம்மதி வரும், எங்கே போனால் உனக்கு சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். அல்லேலூயா. அவர் உன்னை கொண்டு போவார். எத்தனை அற்புதங்க. இந்த 1 சாமுவேல் 17 அப்படித்தாங்க. அங்கே யுத்த காலத்தில் எல்லா சவுலோடு இருக்கிற யுத்த வீரர்கள்லாம் வந்தாச்சு. யுத்த குளத்தில் வரும்போது நல்ல ட்ரெயின் பண்ணவங்க தான் அங்கே வருவாங்க. அங்கே தலைச்சீரை போட்டிருப்பாங்க, மார்க்கவசம் போட்டிருப்பாங்க, அந்த யுத்தத்துக்கான ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஷூ போட்டிருப்பாங்க. ஏன்னா மலைகள் அப்படி ஓடணும்ல, யுத்தம் பண்ணணும்ல. அப்படி எல்லாம் யுத்தத்துக்கான பயிற்சி பெற்ற அங்கே இராணுவ வீரர்கள் வந்தாச்சு, யுத்த காலத்துக்கு வந்தாச்சு. ஒருத்தன் கோலியாத்தங்கிறவன் யுத்தத்துக்கு வான்னு கூப்பிட்றான். ஆனால் இவங்க பயந்தாடி பயில ஒருத்தரும் யுத்தம் பண்ணுறதுக்கு மனசு இல்லை. அவனுடைய உருவத்தை பார்த்து பெரிய ஆளாக இருக்கிறான் அவன் கோலியாத்து. யாருக்கும் யுத்தம் பண்ண மனசு இல்லை, பயம். இன்னைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்தவங்க ஏசாமி தெரியுங்க, ஏசாமுடைய வார்த்தை தெரியும், வாக்கு தத்துவங்கள் தெரியும், பைபிள் தெரியும், அவருடைய வல்லமை உள்ளவர்னு தெரியும், இயேசு உயிரோடு இருக்கிறான்னு சும்மா பேசுவாங்க. ஆனால் தேவையுள்ள ஒரு கிராமத்தில் போய் பிரசங்கம் பண்ணுறவங்க இன்னைக்கு குறைங்க. இன்னைக்கு ஜெபிக்கிற கூட்டம் கூட நிறைய இருக்குது, நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் செயல்படுறவங்க குறைங்க, அதை விட குறைங்க. அல்லேலூயா. பாருங்க, அது மாதிரி தான் 1 சாமுவேல் 17 சும்மாவே இருக்கிறாங்க. 40 நாள் ஆண்டவர் நாமம் தூசிக்கப்படுதுங்க. காலையில் ஒரு தடவை வந்து அவன் ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கிறான். உங்களில் யாராவது ஒத்தைக்கு ஒத்த வாடா யுத்தம் பண்ணுறதுக்கு வாங்கன்னு சொல்லி சவால் விடுறான். சாயங்காலம் ஒரு தடவை. அப்போ 40 நாளில் 80 தடவை ஆண்டவர் நாமம் தூசிக்கப்படுது. என்ன ஆண்டவர் நாமம் தூசிக்கப்பட்டாலும் சரி, எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு சும்மாவே கிடக்காங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீ இருக்கிற பகுதியில் இயேசுவை அறியாதபடி எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். உன் எதிரே இருக்கிற கிராமங்கள் பாழாய் கிடக்கிறதே, அது எல்லாம் தெரிஞ்சு நீ சும்மா இருக்கிறீங்களா? நீங்கள் அந்த சவுல் கூட்டம் தாங்க, சும்மா இருக்கிற சவுல் கூட்டம் தான் இப்படி இருக்கிறாங்க. ஆனால் தாவீது வருகிறான், நானே யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறான்.
நம்ம ஆட்கள் இவங்களும் செய்ய மாட்டாங்க, செய்கிறவங்கள விடவே மாட்டாங்க. இப்போ எல்லாம் நிறைய பேர் என்னை திட்டுறதுக்காகவே ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா எனத்தையாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சிடா பாருங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்கிட்ட குறை கண்டுபிடிக்கிற ஒரு அபிஷேகம் இருக்குது. இந்த செய்தியை கேட்கிற அருமையான நண்பர்களை குறை பேசாதீங்க. நீங்கள் என்கிட்ட குறை கண்டுபிடிச்சிங்களா நேராக நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு நேரம் தர்றேன், உட்காந்து பேசுங்க. ஐயா கணேசன் இதை இப்படி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும், இப்படி பைபிள் வசனம் சொல்லுது, இப்படி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும், அப்படி சொல்லுங்களேன். அலையில. ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ ஊழியம் செய்யலை, 800 மிஷனரிகள் என்கிட்ட இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்சுருக்கேன். இதை விட நீங்கள் சாதிச்சு காமிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் உடனே கேட்டுக்கிருவேன், உங்களை கூட நான் ஃபாலோ பண்ணிக்கிறவங்க. இன்னும் நான் உங்கள்கிட்ட ஒரு ப்ராமிஸ் சொல்கிறேன், உங்கள்கிட்ட நான் ஊழியக்காரன் சேர்ந்துடுறேங்க. ஆனால் என்னை விட நீங்கள் பெரிய காரியங்களை செஞ்சுருக்கணும். எனக்கு நான் பெரிய லீடராக இருக்கணும், தனி ஊழியமாக பெரிய சாமனத்தை உண்டாக்கணும், பேர் உண்டாக்கணுங்கிறது என் ஆசை இல்லைங்க. எப்படியாவது ஏசப்பா அறியாத கிராமங்கள் ஏசப்பாவுக்கு சொந்தமாக மாறணும்னு சொல்லி தாங்க நான் இவ்வளோ ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நானும் என் ஊழியக்காரங்களும். பாருங்க, தாவீது யுத்தம் பண்ணுறேங்கிறான், இவங்க சும்மா கிடக்காங்க. உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய யுத்தம் பண்ணுனா இப்படின்னா ட்ரெஸ் போடணும்னு சொல்லி ட்ரெஸ் போட்டு விடுறாங்க. அந்த ட்ரெஸ் போட்டு நடந்து பார்க்குறவனுக்கு பழக்கம் இல்லை. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீ ஆண்டவர்க்கென்று ஊழியம் செய்வதற்கு இதெல்லாம் தகுதி வேணும்னு சொல்லி நிறைய பேர் குற்றம் மனச்சாடிச்சுட்டு ஊழியத்துக்கு வர்றதே இல்லைங்க, வர்றதே இல்லை. நான் இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் பார்க்குறேன், மேடையில் வேற மாதிரி பேசுகிறாங்க, கீழே வேற மாதிரி பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன் எல்லாம் ஒன்றா இருக்கணுங்க. நான் ஒரு 3 நாள் கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ண போனேன். 3 மணிக்கு போயிட்டேங்க. 5 மணி வரையிலும் பாஸ்டர் என் கூட சேர்ந்து உட்காந்து என்னை குறித்து நிறைய விசாரித்து பேசிகிட்டே இருந்தார். ஊழியத்தை குறித்துனா நிறைய ஜென்ரலாக பேசிகிட்டே இருந்தார். 5 மணிக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே அவர் கேட்குறாரு, டேவிட் கணேசன் எப்போ வருவாருன்னு கேட்குறாரு. எனக்கு ஆச்சரியம், ஐயா நான் தான் ஏன் டேவிட் கணேசன், என்ன பிரதர்னு சொல்கிறீங்க, நீ பெரிய ஒரு டைரக்டரு, நல்ல கோட்டு டை எல்லாம் போட்டு ஷூவெல்லாம் போட்டு நீட்டாக வருவீங்கன்னு பார்த்தா இப்படி மாய்க்கா மாதிரி வந்திருக்கிறீங்க, தலை கூட சரியாக சீவில், சட்டை இப்படி போட்டிருக்கிறீங்க, நீங்கள் என்னங்க பிரச்சனை பண்ண, உண்மையாகவே நீங்கள் தான் டேவிட் கணேசனாங்கிறாரு. நான் தாங்க. அவர் பார்க்குறேங்க வெளி அழகை பார்க்குறார். இன்னைக்கு ஊழியம் செய்கிற பிரசங்கம் பண்ணுற ஊழியர்கள் எல்லாம் டாப்பாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. நான் அவங்கெல்லாம் தப்பானா சொல்லலைங்க. இப்போ கிராமத்தில் இருக்கிற என்ன போல் ஊழியத்துக்கு வர்றவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறான், அப்போ நான் ஊழியம் செய்யணும்னு சொன்னால் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதுக்கு வசதி இருந்தால் தான் நம்ம பிரசங்கமே பண்ண நினச்சிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அதுக்காக நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலைங்க. அருமையான செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியை, ஊழியம் செய்வதற்கு உன்னுடைய விசுவாசம் தேவை, ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு தேவை, அந்த வைராக்கியம் தேவை. உனக்கு என்ன தெரியுமோ அதை நீ செய்யணும், நீயா இருக்கணும். இந்த தாவீது எனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தாங்க. அவன் ட்ரெஸ் பண்ணி பார்க்குறான், நடந்து பார்க்குறான், பழக்கம் இல்லைங்க. சும்மா இவன் ஆடு மேய்க்க தெரியுங்க. ஆடு மேய்க்கிறவனை போய் நீங்கள் தளிச்சிரா கொடுத்து மார்க்கோசம் கொடுத்து இப்படி யூனிஃபார்ம் போட்டு இப்படி நடடானா எப்படிங்க நடக்க தெரியும்? இப்போ உங்கள் மத்தியில் பேசுகிற என்ன போய் நீங்கள் டிஜே தினகரன் அங்கிள் போல் பேசணும்னு சொன்னால் அந்த அங்கிளுடைய பிரசங்கத்தை கேட்டு கேட்டு அழுது ஒப்பு கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. நான் கேட்டு அவர் மூலியமா ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கேன், அநேக சத்தியத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் அவரை போல ஊழியம் செய்ய முடியாதுங்க, பிரசங்கம் பண்ண முடியாதுங்க. இப்போ என்ன பிள்ளை போல நேசிக்கிற மோகன் சீலாசிரஸ் அண்ணங்க, ஆவிக்குரிய தகப்பனவர், அவங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கொள்ளுகிறேன். அவங்கள போல நீங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டியதான்னு சொல்லி ஏன்ட்டு சொன்னால் நான் எப்படிங்க பண்ண முடியும்? எனக்கு கணேசங்க, நான் கிராமத்திலே வாழ்ந்தவன், எனக்கு எப்படி பிரசங்கம் பண்ண தெரியுமோ அப்படிதான் பண்ண முடியும். இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரியே, உனக்குள் ஒரு விசேஷம் இருக்கிறது, உனக்குள் ஒரு விசேஷித்த தாளந்துகள் இருக்கிறது. அந்த தாளந்து உலகத்தில் உள்ள யாருக்கும் கிடையாதுங்க, அது உனக்கு மட்டும்தான் இருக்குதுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் மற்றவங்களை அவங்கள போல நான் பாட்டு பாடணும், அவங்கள போல டான்ஸ் ஆடணும், அவங்கள போல நான் ட்ரெஸ் பண்ணணும், அவங்கள போல அப்படி ஸ்டைலாக பேசணும்னு சொல்லி மற்றவங்களை காப்பி அடிக்க பழகுறாங்க. அதனால தான் எழுப்புதலே இல்லைங்க. கோழியாத்த ஆம்பாட்டுக்கு இன்னும் அவன் நமக்கு சவால் விட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தரும் நிரூபிச்சு காட்ட முடியல பாருங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரி, தாவீது வஸ்திரம் அழிந்து நடந்து பார்க்கிறான், பழக்கம் அவனுக்கு இல்லை. அவன் நினைச்சுக்கிறான், உடனே தன் மேல இருக்கிற வஸ்திரங்களை எல்லாம் தூக்கி எறிகிறாங்க.
எறிகிறான். அவனுக்கு தெரிஞ்சது என்ன? கவட்ட கல்லு தான். அதை பயன்படுத்த நினைக்கிறான். இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, உங்களுக்கு என்னங்க தெரியும்? என்ன பேச தெரியும்? பாட தெரியுமா? சும்மா பாடுங்க, பாடுங்க. ஒரு தாளந்து இருக்குங்க, கண்டுபிடிங்க. உங்கள்கிட்ட பெஸ்ட் ஒன்று இருக்குங்க. அல்லேலூயா. உங்களுடைய சாட்சிகளை ஒரு 5 நிமிஷம் ஒரு செல்ஃபோனில் நீங்கள் எடுத்து எனக்கு அனுப்புங்களேன். அதை நான் பல 1000 பேர்களுக்கு, கிராமங்களில் வரவங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேங்க. உங்கள்கிட்டங்க ஒரு சங்கரன் கோயில் பக்கத்தில் ஒரு வயதான ஐயா, அவருக்கு எழுத படிக்க தெரியாதுங்க, ஆனால் வசனத்தை மனப்பாடமாக பிச்சு உதறாருங்க. நல்லா இருக்குல்ல? அவருக்கு ஒரு டேலண்ட்டுங்க. ஒரு அம்மா என்கிட்ட சாட்சி சொன்னாங்க, தம்பி நான் எழுத படிக்கன்னா தெரில, ஏசாமி ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரே நான் பைபிள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஆவியில் நிறைஞ்சு நல்லா ஜெபம் பண்ணிட்டு பைபிளை திறந்துருக்குறாங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட வாசிக்க தொடங்கிட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு திருப்பதின்னு ஒரு அண்ணன் இருக்கிறாருங்க. அவருக்கு சும்மா ஏபிசிடி ஒன்றுமே தெரியாது. அவரோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கும் போது பார்த்துருக்குறேன். ஆவியில் நிறைஞ்சி நானும் அந்நிய பாஷை பேசி நல்ல ஆவிகளோடு யுத்தம் பண்ணி ஜெபிப்போம். அவர் அபிஷேகத்தை நிறைந்து ஜெபம் பண்ணும்போது நல்ல இங்கிலீஷில் ஜெபம் பண்ணுவாருங்க. கிராமர் கரெக்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக பண்ணுவார். அவ்வளோ கிருபை பாஷைகள் ஐயா. அல்லேலூயா. அருமையான தெய்வடிப்பில் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷத்தை தாளந்து கொடுப்பார், தாளந்து கூட எடுப்பார். அதை நீங்கள் செஞ்சால் போதும். இப்போ கொருளியிட்ட போய், எப்பா நீ ஏன்பா பேதுருவை போய் பிரசங்கம் பண்ண கூப்பிடுற? அவர் பாவம் எங்கேயோ இருக்கிறாரு, கடல் பக்கத்தில் எங்கேயோ மாடி வீட்டில் இருக்கிறாராம். ஏன்னா நீ ஏன்பா பிரசங்கம் பண்ணுற? நீ ஏன் அவரை போய் கூப்பிட்டுட்டு இருக்கிற? நீ ஏன் பிரசங்கம் பண்ண வேணும்னு சொன்னால் அவனுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதுங்க. அவருக்கு என்ன செய்ய தெரியும்? அவனுக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீடை ஏசப்பாவுக்காக கொடுக்க தெரியும். அந்த வீட்டில் சிநேகிதர்கள், அவன் கூப்பிட்டா, கொரோனி கூப்பிட்டா நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் வர்றாங்க. இந்த செய்தி கேட்குற சகோதரேஸ்வரி, நீ ஒரு வீட்டு கூட்ட வைக்கிறியா? உனக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீடை ஏசப்பாவை நீ கொடுக்கணும். நீ கூப்பிட்டா உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸுகள் கூட்டம் வருவாங்களா? நான் அடிக்கடி நான் வழிநடத்துகிற கிராமத்தில் இருக்கிற வாலிபர்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். உனக்கு ஃப்ரெண்ட்ஸுகள் இல்லையா, உன்கிட்ட ஏதோ கோளாறு இருக்குது, உனக்கு நரகம்தான்னு சொல்லி கொடுக்குறேன். ஒரு கிறிஸ்தவன்னா அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸுகள் இருக்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸுகள் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? நம்முடைய பணத்தை செலவழிக்கணும், நேரத்தை செலவழிக்கணும். உண்மையாகவே தன்னை போல் பிறரை நேசித்தாதான் ஃப்ரெண்ட்ஸுகள் கிடைப்பாங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரியே, உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்களா? உலக பொருட்களினாலே நண்பர்களை சம்பாதித்து கொள்ளுங்கள் ஐயா. செத்தாலும் தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு 4 பேர் வேண்டும் இல்லைங்க. இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரி, உங்களுக்கு அந்த 4 பேர் இருக்காங்களா? பாருங்க, குரலுக்கு இருக்கிறாங்க. கூப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸுகள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எப்பா எங்கள் வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டை வைக்கிறோம்ப்பா, நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருப்பார். பேதுருங்கிற ஒரு ஊழியக்கார் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் நல்ல விஷயத்தை பிரசங்கம் பண்ணுவார்னு சொல்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸுகள் வந்துடுறாங்க. விசேஷித்த அவங்களுடைய உறவுக்காரங்க வந்துடுறாங்க. சித்தப்பா, பெரியப்பா, தாய் மாமா, 1 விட்டானே 2 விட்டானே, சின்ன மாமியார், பெரிய மாமியார், சகல குடும்பம், மச்சான், கொழுந்தன், மதினி, எல்லாரும் வந்துடுவாங்க போல் இருக்கு. என்ன இந்த செய்தி கேட்குற சகோதர சகோதரியே, கொர்நேலியுவுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, நல்ல ஆக்ஷன் வச்சு டான்ஸ்னா பண்ண தெரியாது, அந்நிய பாஷை பேச தெரியாது. ஆனால் அவனுக்கு தெரிஞ்சது என்ன? கூட்டத்தை ஒழுங்கு செய்ய முடியும். இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரி, கொர்நேலியு செய்த ஊழியத்தை நீங்கள் செய்தால் என்ன? முழு நேரம் ஊழியம் பார்க்க வர வேண்டாங்க, பகுதி நேரம் ஊழியம்னா வர வேண்டாங்க, நீ திருப்பிரசங்கம் பண்ண வேண்டாங்க. உங்களுக்கு என்னங்க தெரியும்? தாவீது பாருங்க, தாவீது பாரு, தனக்கு என்ன தெரியும்? அவனுக்கு கவட்டை கல் தெரியும். இவன் கவட்டை எடுத்துக்கிறான், அங்கே கல் ஒரு 5 கல்லை புரைக்கிறான். அவ்வளோதாங்க, யுத்தம் கர்த்தருடையதுங்கிறான். அல்லேலூயா. நான் எனக்கு தெரிஞ்ச ஊழியத்தை நான் செய்வேன். மீதி எழுப்புதல் கர்த்தருடையது, ஆத்தும ஆதாயம் கர்த்தருடையது, முடவனை எழுந்து நடக்க செய்வது கர்த்தருடையது, குருடனை பார்வையிட செய்வது கர்த்தருடையது, லீதியாட்கள் உள்ளங்களை திறக்கப்படுவது கர்த்தருடையது. தாவீது வருகிறான், முழுவதுமாக ஆண்டவரை நம்பி தனக்கு தெரிந்த தாளந்துகளை பயன்படுத்துகிறான். கோலியாத்து முறியடிக்கப்படுகிறான். இந்த செய்தி கேட்கிற சகோதரனையும் சகோதரியே, நீ மற்றவங்களை காப்பி அடிக்காத, மற்றவங்கள போல என்னால் பிரசங்கம் பண்ண தரலைன்னு நினைக்காத, பாட்டு பாட தரலைன்னு நினைக்க. உனக்கு என்ன முடியும் அதை நீ செய். ஏதாவது செய்ய விரும்புறியா? என்கிட்ட கூட நீ என்னோடு தொடர்பு கொள், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்.
அல்லேலூயா. நேரம் இருக்குதாமாங்க, வாங்கலேன் எங்கள் இடத்துக்கு வாங்கலேன். நான் ஒரு சின்ன ட்ரைனிங் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க, நேரடியாக கொடுக்குறேன். நீங்கள் ஒருத்தர் மட்டும் வரீங்களா, உங்கள் ஒருத்தருக்காக நான் 1 மணி நேரம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. உலகத்தை நீங்கள் கலைக்கிறலாங்க. தாவீது கோலியாத்தை அடிக்கிறவரை தாவீதுனா யாருன்னையும் உலகத்துக்கு தெரியாதுங்க. இவனுக்கு இருக்கிற தாளங்களை பயன்படுத்தி கோலியாத்து முறியடிக்கப்பட்ட உலகமே அவனை போற்றுகிறது, புகழ்கிறது, அவன் பேர் பெருமைப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்களும் வாங்க. இப்படிப்பட்ட தாவீதுகள், தனக்குரிய தன்னால் என்ற ஊழியத்தை செய்யும்படி எழும்புகிற தாவீதுகள், குரலை எழும்பும்படி நீங்கள் ஜெபியுங்கள் ஐயா. கர்த்தர் பெரிய ஒரு எழுப்புதலை நம் காலங்களிலே நம் கண்கள் முன்பாக பார்க்க செய்வார். கணேசன், எனக்கு தெரிந்த ஊழியத்தை நான் செய்கிறேங்க, இவ்வளோ பெரிய மிஸ்டரி ஸ்தாபனம் உருவாயிருச்சே. அல்லேலூயா. எனக்கு தெரிந்த மொழிகளை நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். என் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறார். என்னுடைய சும்மா ஒரு பிரசங்கத்தை கேட்டு எத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், வியாதிகள் சுகம் அடைகிறதே. ஏனையா சும்மா இருக்கிறீர்கள், வாருங்கள் ஐயா, உங்களால் என்றதை செய்யுங்கள் ஐயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். தன்னால் என்ற தனக்கு தெரிந்ததை தாவீது செய்தபோது கோலியாத்து முறியடிக்கப்பட்டது போல, ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை முழு இருதயத்தோடு முழு அன்போடு கூட உமக்காக செய்யும்படி பழக்குவிப்பீராக சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுதே தீர்மானம் செய்யட்டும், பொருதனை செய்யட்டும், தன்னால் என்றதை செய்யும்படி, ஊழியம் செய்யும்படி பொருதனை செய்யட்டும் அப்பா. அவர்கள் மூலியமாக பெரிய ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவீராக. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் சுபாஷ். என் ஊர் சொந்த ஊர் திருநெல்வேலி. நான் ஒரு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தவன். எங்கள் அப்பா பேங்கில் வேலை பார்த்தாங்க. என் கூட பிறந்தவங்க 2 பேர். எங்கள் அப்பா பேங்கில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு கை கால் இழுத்து வச்சுக்கிச்சு. உடனே எங்கள் அப்பா நாங்கள் ஒரு கிறிஸ்தவங்க அம்மா நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு சரியாகாது, நீங்கள் கிறிஸ்தவங்களாக மாறுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் அந்த அம்மா சொல்லும்போது 40 நாள் நீங்கள் பாஸ்டிங் இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 40 நாள் பாஸ்டிங் வச்சோம். அந்த 40 நாள் பாஸ்டிங்கில் எங்கள் அப்பாவுக்கு பக்கவாதமாக இழுத்திருந்த கை எங்கள் அப்பாவுக்கு 39வது நாள் எங்கள் அப்பாவுக்கு அந்த கை கால் வர ஆரம்பிச்சிச்சு. உடனே எங்கள் அப்பாவுக்கு நல்லா ஆண்டவர் சுகம் கொடுத்தார். உடனே நாங்கள் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். என் கூட பிறந்தவங்க 2 பேர். எங்கள் அப்பாவுக்கு சரி நம்ம சீக்கிரம் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு வச்சாங்க. கல்யாணம் முடிச்சு வச்சு எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. உடனே எங்கள் அக்கா தான் எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் மச்சான் சொன்னாங்க, இவன் பெரிய பையன் ஆகிட்டானா, இவன் வேலைக்கு போகிறது நல்லது, வீட்டிலே வச்சு சோறு போட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சென்னைக்கு புறப்பட்டு போனேன். சென்னைக்கு புறப்பட்டு போகும்போது ஒரு கம்பெனியில் போய் நான் வேலை கேட்டேன். வேலை கேட்கும்போது அந்த கம்பெனியில் எனக்கு ஃபஸ்ட்டு பெருக்கிற வேலை, இந்த டீ கொடுக்குற வேலை எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ அது நான் உண்மையாக செஞ்சேன். உண்மையாக செஞ்சதுனால ஓனருக்கு பிடிச்சி போச்சு. உடனே அந்த ஓனர் என்னை கேஷியராக விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நான் கேஷியராக இருந்தேன் 10 வருஷம். அங்கே சின்ன பிரச்சனை வந்துச்சு. அதிலிருந்து நான் வெளியே வந்தேன். நான் ரயில்வே வேலை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்போ ரயில்வே வேலை பார்க்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு திருமணமும் ஆயிடுச்சு, எனக்கு 2 பசங்க ஆச்சு, எனக்கு ரயில்வே வேலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு அதிகாரின் கண்களில் தயவு கிடைக்க கிருபை செய்தார். அவங்ககிட்ட போய் நான் போனேன், ரயில்வேக்கு நான் போனேன். அவங்ககிட்ட போய் நான் வேலை கேட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு கான்ட்ராக்டில் வேலை கொடுத்துருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வேலை என்ன வேலைன்னா எனக்கு ஹவுஸ் கீப்பிங் வேலை, டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலை, அந்த மாதிரி வேலை கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் உண்மையாக நான் செஞ்சேன். அப்போ நான் செஞ்சுட்டு இருக்கும்போது அநேக என்னை அற்பமாக பார்த்தாங்க. அப்போ நான் ஆண்டவரே, எனக்கு கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதேன். அப்போ என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, என் பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, உங்கள் மேலே ரொம்ப வாடை வருது, என்ன வேலை தான் நீங்கள் செய்கிறீங்க, ரொம்ப வீசுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ரொம்ப நாள் மறைச்சேன். என் மக
வந்து என் மூத்த மக வந்து சொல்லுவா, எப்பா அவங்க மேலே ரொம்ப வீசுது இப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்போ நம்ம இனிமேல் நம்ம மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவிக்கிட்ட நான் சொன்னேன். நான் ரயில்வேல வந்து பாத்ரூம் கிளீன் பண்ணுற வேலை தான் நான் செய்கிறேன்னு சொன்னோடனே என் மனைவிக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. உடனே என் மனைவி வந்து நான் இருக்கும்போது அழாமல் நான் வேலைக்கு போகும்போது என் மனைவி வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே என் கணவருக்கு நல்ல ஒரு வேலையை நீங்கள் கொடுங்கப்பா, இதுக்கு மேலே வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அதுக்கு படியாக என்னை வந்து நாற்றத்திலிருந்து அடுத்த எனக்கு உயர்த்தினார். என்ன வேலைன்னா ஆவடியில் வந்து டிக்கெட் கவுண்டரில் வேலையை போட்டார். அதுலேயும் நான் உண்மையாக செஞ்சுட்டு ஆண்டவரே இதுக்கு மேலே எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நான் சொல்லி கேட்கும்போது சென்ட்ரல் ஒர்க் மேனேஜர் அவங்களுக்கு வந்து நான் பிஏவாக நான் இருந்தேன். அதுக்கு மேலே எனக்கு வந்து ஆண்டவர் வந்து படிப்படியாக உயர்த்தினார். டிடிஆர் வேலை கேட்டேன். டிடிஆர் வேலையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதுலேயும் நான் உண்மையாக செஞ்சேன். அப்போ வந்து ஆண்டவர் எனக்கு வந்து என் மனைவி வந்து ரொம்ப நாள் ஊழியம் செஞ்சதுனால என் மனைவி என்ன சொன்னாங்கன்னா, எப்பா நம்ம வந்து நான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன், நீங்கள் வேலை செஞ்சுருக்கேன், ஆனால் நான் ஊழியம் செஞ்சதுனால நீங்கள் ஆண்டவர் உங்களையும் ஊழியத்துக்கு அழைச்சிடுவார். இப்படி கேட்க ஆண்டவர் நம்மளுக்கு தராருன்னா அவருடைய வேலையை செய்கிறதுக்காக தான் நம்மளுக்கு வேலையை தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அங்கே ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து எங்களை ஊழியத்துக்காக அழைச்சாங்க. அப்போ நான் வந்து டேவிட் அண்ணனுக்கு நான் ஃபோன் பண்ணி நான் சொல்லும்போது, டேவிட் அண்ணன் நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் உடனே நான் வேலையை வேணான்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்து நாங்கள் இந்த ஊழியத்தில் வந்து 3.5 வருஷம் ஆகுது. ஆண்டவர் கிருபையில் எனக்கு 2 குழந்தைங்கள் இருக்கிறாங்க. எந்த ஒரு குறையில்லாமல் ஆண்டவர் இது வரைக்கும் எங்களை வழிநடத்தி வருகிறார். ஆண்டவர் வல்லமையாக எடுத்து எங்களை பயன்படுத்திக்கிறார். எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. சிறு சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஞானத்தை வா, புத்தியை சத்தமிட்டு அழைத்து, அடுத்து புதையலை தேடுகிறது போல 3 கேட்டகரியில் பைபிள் இருக்கும். சில வசனங்கள் எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், அப்படி டக்குன்னு புரியும். சில இதை கொஞ்சம் ட்ரை பண்ணாதான் புரியும், சில இது புரியவே புரியாதது போல இருக்கும். ஆனால் அங்கே தான் புதையல் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் இப்படி வசனங்களை அமைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு வசன பகுதிகளும் இப்படி நம்ம தேட என்ன செய்கிறோம், எதிர்பார்க்கப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருக்கும் கதை கேட்கறதுனா ரொம்பவே பிடிக்கும். சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு சம்பவம், ஒரு கதை அப்படின்னு சொன்னா தங்களோட காதை ரொம்ப ஷார்ப்பாக்கி என்ன கதையில வருது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. கிறிஸ்தவ மேகசின் பத்திரிகைகளை நம்ம வாசிச்சுட்டே இருப்போம். அதுல செய்தியாளர் நிறைய செய்தியை சொல்லிட்டே வருவாங்க. திடீர்னு இடையில ஒரு சம்பவத்தை, ஒரு முறை அல்லது ஒரு ஊரில் ஒரு சமயம் அப்படின்னு தொடங்கின உடனே நம்முடைய ஹார்ட் வந்து அலர்ட் ஆயிரும். என்ன சொல்ல போறாரு, என்ன சம்பவம் அது, என்ன கதை அது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனத்தோட நம்ம அதை வாசிக்க ஆரம்பிப்போம். இன்னைக்கும் ஒரு குட்டி கதையில இருந்து ஒரு சின்ன சத்தியத்தை நம்ம பார்க்க போறோம். என்ன கதைன்னு பார்க்கலாமா? ரொம்ப முந்தைய வருஷத்துல ஒரு சின்ன நாட்டை ஆண்ட ஒரு ராஜாக்கு ஒரு ஆசை வந்துதான். என்ன ஆசைன்னா, தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு ஜக்கு தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துதான். அந்த ஆர்டரை ஒரு குயவன் கிட்ட கொடுத்தாராம். அந்த குயவனுக்கு அந்த ஆர்டர் வந்த உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். அடடா, ராஜா கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் நமக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டினுடைய முற்றத்துல மண் குவியலா வச்சிருந்த அந்த இடத்துக்கு போனார். 3 குவியலா மண் குவியல் இருந்தது. குவியல் கிட்ட குனிஞ்சி அந்த மண்ணை எடுத்து ராஜா விரும்புகிற மாதிரி சூப்பரா ஒரு அழகான தண்ணி குடிக்கிற ஜக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி உள்ளத்துல பலவித கற்பனைகளோட அந்த மண்ணு கிட்ட குனிஞ்சார். குனிஞ்ச உடனே ஒரு சத்தம் வந்தது. என்ன தெரியுமா? போதும் போதும் அப்படிங்கிற சத்தம். என்னடா, எவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டோட இங்க வந்திருக்கோம், இந்த மண்ணு போதும் போதும்னு ரொம்ப அலட்சியமா சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட அடுத்த மண் குவியல் கிட்ட போனார். போன உடனே அது அப்படி, ச்சே இது என்ன, அது இதுன்னெலாம் சொல்லி பேசிட்டு இருக்க கூடாது. எனக்கு எப்படி பிடிக்குமோ நான் சொல்ற மாதிரிதான் செய்யணும். நான் எதை சரிங்கிறனோ அதை சரின்னு சொல்லணும். அப்படின்னா ஓகே, என்னை எடுத்து நீ யூஸ் பண்ணு, ஓ விருப்பத்துக்கெல்லாம் என்னால வணைஞ்சு கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த மண்ணுகிட்ட இருந்து சத்தம் கேட்டுச்சான். அடடா, சட்டம் பேசுற இந்த மண்ணை வச்சு ஏன் உள்ளத்துல இருக்கிற அந்த வடிவமைப்பின்படி எப்படி நான் செய்ய முடியும்? கட்டாயம் இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கவலையோட அந்த கடைசி 3வது மண் குவியல் கிட்ட அந்த குயவன் குனிஞ்சாராம். குனிஞ்சா சத்தமே இல்லை, அமைதியா இருந்துச்சு.
2 செகண்ட் கழிச்சு ஒரு சத்தம் வந்தது, எப்படினாலும் ஓகே அப்படின்னு சொல்லி. உடனே அந்த குயவனுக்கு ஒரே சந்தோஷம். அட, இப்படிப்பட்ட ஒரு மண்ணு தான் நமக்கு வேணும், நம்ம எப்படி செஞ்சாலும் அதை ஓகேன்னு சொல்ற மண்ணு தான் வேணும்னு சொல்லி அதை எடுத்தார், வேகமா ஜலிச்சார், அதை பிசைஞ்சார், காலை வச்சு நல்ல மிதிச்சார். அடுத்த அழகான மண் பாண்டமா அப்படியே வணைஞ்சு கொண்டு வருவார். ஐயோ, ஷேப் சரியில்லையே அப்படின்னு சொல்லி உடைப்பார். அந்த மண்ணுக்கு வலிச்சுது, மறுபடியும் அதை வணைவார், அழகா கொண்டு வருவார். வாய்க்கிட்ட வரும்போது அடடா ஒரு முடி இருக்குதே அப்படின்னு சொல்லி மறுபடியும் உடைப்பார். இப்படி பல முறை அவருடைய இருதயத்திலிருந்து திட்டத்தின்படி அது உருவாகும் வரைக்கும் அதை உடைத்து உடைத்து அழகான ஒரு மண்பாண்டமாக அதை வணைஞ்சார். வணைஞ்சு முடிச்சோடனே மண்பாண்டத்துக்கு பெருமூச்சு விட்டுச்சு, அப்பாடா அப்படின்னு. அடுத்து அதோட விட்டாரா என்ன? குயவன் இல்ல, ஒரு ஷார்ப்பான ஒரு டூல் வச்சு அழகா டிசைன் பண்ணார் வெளியில. ஆனா அது அந்த மண்பாண்டத்து உடம்பெல்லாம் குத்திச்சு, ஐயோ எவ்வளோ வலிக்குது. ஆனால் அது சொல்லியிருக்குது, எப்படினாலும் ஓகேன்னு சொன்னதுனால அமைதியோட குயவனோட கையில தன்னை விட்டு கொடுத்துச்சு. குயவன் அழகா டிசைன் பண்ணாரு. அடுத்து சுட்டரிக்கிற வெயில்ல வச்சு காய வச்சார். அப்பாடா, எப்படா நம்மள உள்ள எடுப்பாருன்னு நினைச்சிச்சு அந்த மண்பாண்டம். அடுத்து உள்ள வச்சாரு. மறுநாள் அத பயங்கரமான அக்னி ஜுவாலையில வச்சு என்ன செஞ்சாங்க? சுட்டார். சுட்டு எடுத்து அடுத்து அழகா அதுக்கு பெயிண்ட் பண்ணி அவர் நினைக்கிற மாதிரி அவருடைய பிளான் எல்லாம் அந்த மண் ஜாடியில வச்சு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஜாடியை செஞ்சு ராஜாவுக்கு அதை கொண்டு போய் கொடுத்தார். ராஜாவுடைய மெயின் டைனிங் டேபிள்ல அந்த ஜக்கு எப்பயுமே இருக்கும். ராஜா எப்போதெல்லாம் தாகத்தோட வர்றாரோ அப்போதெல்லாம் அந்த ஜாடியை எடுப்பார், அப்படியே அழகு பார்ப்பார், அதுல இருக்கிற நுணுக்கமான அந்த எல்லாவற்றையும் பார்ப்பார், அதோட டிசைனை பார்த்து மகிழ்வார், அதோட பெயிண்டிங்ஸை பார்த்து மகிழ்வார். அதுல இருக்கிற தண்ணியை குடிக்கும் போது அவருடைய உடம்பே குளிர்ந்து போயிரும். ஒருவேளை அந்த மண்ணு தன்னை எப்படினாலும் ஓகேன்னு சொன்னதுனால ராஜாவோட டைனிங் டேபிளை அலங்கரிக்கிற ஒரு மண்பாண்டமா மாறிச்சு. போதும் போதும் அப்படின்னு சொன்ன மண்ணும், சீச்சி அப்படி என்ன ஓகே, இப்படிலாம் ஓகே கிடையாது அப்படின்னு லா பேசின மண்ணும் முற்றத்துலதான் இருந்துச்சு. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அன்பானவங்களே, ஆண்டவர் உங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நானும் குயவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கையில களிமண்ணா இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது முதல் மண் குவியலை போல நிறைய நேரத்துல சொல்றோம், ஆண்டவரே உங்ககிட்ட வந்தோம்னா நீங்க அதை செய்யாத இதை செய்யாதீங்கன்னு சொல்லுவீங்கப்பா. போதும் போதும் ஆண்டவரே, இந்த உலகத்தோடு நான் இருக்கணும், ஜாலியா என்ஜாய் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி போதும் போதும்னு சொல்ற ஒரு மண் கூட்டமா சில நேரத்துல இருக்கிறோம். 2வது மண் குவியலை போல ஆண்டவர்கிட்ட சட்டம் பேசும், ஆண்டவரே நீங்க எனக்கு இந்த எக்ஸாம்ல இவ்வளவு மார்க் தந்தீங்கன்னா நான் இவ்வளவு காணிக்க கொடுப்பேன், ஆண்டவரே நீங்க எனக்கு இப்படி ஒரு வேலையை தந்தீங்கன்னா நான் தசம பாகத்தை உங்களுக்கு கொடுப்பேன், நீங்க எனக்கு இப்படி ஒண்ணு செஞ்சீங்கன்னா நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லி ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்றவங்களா சட்டம் பேசுறவங்களா இருக்கிறோம். அப்படிப்பட்ட மனநிலையோட நம்ம இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய திட்டத்துல நம்மளை பயன்படுத்த முடியாது. ஆனா 3வது அந்த மண் குவியலை போல, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த குயவனுடைய கையில நம்மளை ஒப்பு கொடுத்தோன்னு சொன்னா, உண்மையாகவே சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்து முடிக்க முடியும். அப்படி சொன்ன ஒரு வாலிப பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க யாரு? மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள். அவங்க என்ன சொன்னாங்க? ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய விருப்பத்தின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்த மரியாளுடைய வாழ்க்கைய இன்றைக்கு வரைக்கும் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இன்றைய நாள் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இதை ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இந்த கதையை கேட்டுக்கொண்டே இருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, ஏசப்பா உங்ககிட்ட பேசுறாங்க. களிமண்ணா இருக்கிற நீங்க ஆண்டவருடைய கரத்துல உள்ளபடியே அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட எந்த சட்டமும் பேச வேண்டாம், ஆண்டவருக்கு எந்த ஆலோசனையும் சொல்ல வேண்டாம். ஆண்டவரே நான் ஒரு களிமண், ஆண்டவரே என்னை வைத்து என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது, ஆனா குயவனாகி உம்முடைய கரத்துல என்னை ஒப்பு கொடுக்க
கொடுக்கிறேன், உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும்னு ஒப்பு கொடுங்க. உங்க படிப்பா இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம், உங்க எதிர்காலமா இருக்கலாம், உங்க குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம். நிச்சயமாக சொல்லுகிறேன், குயவனுடைய கரத்துல 100% ஒப்பு கொடுத்த உங்கள் வாழ்க்கை மிக மிக ஆசீர்வாதமா இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லவே இல்லை. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். ஹாய் குட்டீஸ், இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி தர போகிறோம். பாட்டு கற்றுக்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு பாடுறோம், கேட்டுக்கங்க. ஆசையாய் கேட்டேன், இயேசுவிடம் கேட்டேன், அழியாத வாழ்வு தாரும் என்று கேட்டேன். ஆசையாய் கேட்டேன், இயேசுவிடம் கேட்டேன், அழியாத வாழ்வு தாரும் என்று கேட்டேன். இயேசு எனக்குள்ள வந்திட்டாரே, புது வாழ்வு எனக்குள்ள தந்திட்டாரே. என் ஹாட்டுல ஒரு மாற்றம், என் தாட்டுல ஒரு மாற்றம், என் டாக்குல ஒரு மாற்றம் இயேசு தந்தாரே. என் ஹாட்டுல ஒரு மாற்றம், என் தாட்டுல ஒரு மாற்றம், என் டாக்குல ஒரு மாற்றம் இயேசு தந்தாரே. சிஞ்சினக்கா சிஞ்சினக்கா ஜிங்கிடி சிக்காலே, சிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கிடி சிக்காலே, சிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கிடி சிக்காலே, ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கிடி சிக்காலே. ஆசையாய் கேட்டேன், இயேசுவிடம் கேட்டேன், அழியாத வாழ்வுதாரும் என்று கேட்டேன். ஆசையாய் கேட்டேன், இயேசுவிடம் கேட்டேன், அழியாத வாழ்வுதாரும் என்று கேட்டேன். இயேசு எனக்குள்ள வந்துட்டாரே, புது வாழ்வு எனக்குள்ள தந்துட்டாரே. இயேசு எனக்குள்ள வந்துட்டாரே, புது வாழ்வு எனக்குள்ள தந்துட்டாரே. என் ஹாட்டில் ஒரு மாற்றம், என் டாட்டில் ஒரு மாற்றம், என் டாக்கில் ஒரு மாற்றம் இயேசு தந்தாரே. என் ஹாட்டில் ஒரு மாற்றம், என் டாட்டில் ஒரு மாற்றம், என் டாக்கில் ஒரு மாற்றம் இயேசு தந்தாரே. சிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கிடி சிக்காலே, சிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கடி சிக்காலே. ஒரு அழகான ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, ஈட் அன் ஆப்பிள் எவ்ரிடே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு அழகான கொட்டேஷன் சங்கீதத்தை வைத்து நான் சொல்கிறேன். ரீட் எ சாம் எவ்ரிடே கீப்ஸ் த ஒரி அவே. நம்ம அனைவரும் சூரியகாந்தி பூவை பார்த்துருப்போம். கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக கூட நம்ம புல்லலக்கோட்டையிலேருந்து நம்ம வெளியேறி பஸ் ஏறுற இடத்துல கூட அந்த ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாக நல்லா அழகாக சூரியகாந்தி பூவை அவங்க வந்து விதைச்சி நல்லா அழகாக பூவாக பூத்திருந்ததை பார்க்கும்போதுல எல்லாருடைய கண்களையும் அது கவருகிற ஒரு காட்சியாக இருந்தது. அந்த சூரியகாந்தி பூ வந்து எதை நோக்கி பார்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அனைவருக்கும் தெரியும். சூரியனை நோக்கி தான் அந்த பூ வந்து எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை சூரியன் உதிக்கலை அப்படின்னு சொன்னால் அது வந்து தனக்கு அருகாமையில் இருக்கிற பூக்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த சூரியகாந்தி பூ தனக்கு வந்து சக்தியை பெறணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து சூரியனை நோக்கி பார்க்கறது போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர் சூரியனும் கேடகமுமானவர் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய சூரியனை நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகால வேளையில் தேடும் பொழுது தேவன் நிச்சயமாகவே அந்த நாளுக்குரிய வழிநடத்துதல், அந்த நாளுக்குரிய கிருபைகள், அந்த நாளுக்குரிய எல்லா விதமான ஆரோக்கியம், பலன், நம்முடைய கேள்விகளுக்கான பதில், நம்ம நடக்க வேண்டிய வழி எல்லாவற்றையும் கற்றுத்தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரிடத்திலிருந்து நம் காரியங்களை கற்றுக்கொள்கிறதோடு அல்ல, தேவ சமூகத்தில் காத்திருந்து வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது அவர் நம்மோடு இடைபடுகிற அந்த வார்த்தையை நாம் உட்கொள்வதோடு மட்டுமல்ல, மற்றவர்களோடு நம்ம அதை ஷேர் பண்ணுறவங்களாக இருக்கணும். ஒருவேளை சூரியகாந்தி பூ பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பூவை பார்த்து அது வந்து தன்னுடைய சக்தியை, தனக்கு வேண்டிய சக்தியை பெற்றுக்கொள்ளவும் செய்யுமா, அந்த இன்னொரு பூவுக்கு கொடுக்க வேண்டிய சக்தியை அது கொடுக்கவும் செய்யுமா. இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்டருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவங்களிடத்துல ஷேர் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஜபத்தில் பங்கு பெறாதவங்களா ஒரு சிலர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை ஷேர் பண்ணணும், அவங்களோட பேசணும். இந்த காரியத்தை இன்றைக்கி ஆண்டவர்
கற்றுக் கொடுத்தார். இது என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தது. இன்றைக்கி நான் வேதத்தை நான் தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை தொட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்களோடு நம்முடைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை ஷேர் பண்ணும் பொழுது அவங்களுடைய இருதயம் பக்தி விருத்தி அடையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு அழகான ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, ஈட் அன் ஆப்பிள் எவ்ரிடே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. தினந்தோறும் நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டாக்டரை சந்திக்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு அழகான கொட்டேஷன் சங்கீதத்தை வைத்து நான் சொல்கிறேன். ரீட் எ சாம் எவ்ரிடே கீப்ஸ் த ஒரி அவே. ரீட் எ சாம் எவ்ரிடே கீப்ஸ் த ஒரி அவே. தினந்தோறும் சங்கீதங்களை நம்ம வாசித்து கொண்டே இருந்தோமானால் நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் நம்மளை கவலைக்கு உட்படுத்தாதான். எப்பேற்பட்ட ஒரு நல்ல கிருபை பாருங்களேன். சங்கீதக்காரன் 150 சங்கீதங்களை எழுதி வைத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் 5 சங்கீதங்களை நம்ம வாசித்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்குள்ளே 150 சங்கீதங்களையும் வாசித்து முடிப்பது மிகவும் எளிதான காரியம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன வேலை செஞ்சாலும் சரி, ஏதோ நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டேனாலும் ஒரு 5 சங்கீதத்தை என்ன செஞ்சிடலாம், வாசித்தரலாம். அல்லது ஒரு சின்ன ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கூட கடகடன்னு ஒரு 5 சங்கீதத்தை வாசித்தரலாம். அப்போ ரீட் எ சாம் எவ்ரிடே கீப்ஸ் த ஒரி அவே. உங்களை கவலைகள் மேற்கொள்ளாமல் இருக்கணும். பொதுவாக கவலைகள் நம்ம சரீரத்தை தாக்குனுச்சு அப்படின்னு சொன்னால் அல்சர் வரும், பிபி வரும், சுகர் வரும், எல்லா ஹார்ட் அட்டாக் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த கவலை இல்லாமல் வாழணும். நம்ம வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தினந்தோறும் சங்கீதக்காரன் எழுதின சங்கீதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசித்து பழகுனீங்க, அதை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே சந்தோஷமாக நீங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியுங்கிறதுல சந்தேகமே இல்லை. அன்பார்ந்த ஆமென் வில்லேஜ் டிவி நேயர்களே, உங்களை இந்த மிஷனரி வாழ்வுங்கிற நிகழ்ச்சிக்கு அன்போட வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற மிஷனரி யாருன்னா, இந்தியாவிலே பிறந்து இந்தியாவில வளர்ந்து தமிழ்நாட்டுல அதுவும் திருநெல்வேலி பகுதியில ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்ச குளோரிண்டாவை பத்தி பார்க்க போறோம். குளோரிண்டாவோட இயற்பெயர் கோகில்லா. அவங்க பிராமண குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்களோட அப்பா தாத்தா இவங்கெல்லாம் அன்றைய காலத்துல தஞ்சாவூர் ஆட்சி செஞ்ச மராட்டிய மன்னர்களோட கோவில்கள்ல பெரிய பண்டிதர்களா இருந்தாங்க. கோகில்லா சின்ன வயசுல அம்மாவையும் அப்பாவையும் இழந்துட்டாங்க. அதனால பாட்டி தாத்தாவோட அரவணைப்புலதான் வளர்ந்தாங்க. அன்றைய காலகட்டத்துல பெண்கள் படிக்க கூடாது, வெளியில வரக்கூடாதுன்னு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. ஆனா கோகில்லாக்கு படிப்பு மேல ஆசை இருந்ததுனால அவங்க தாத்தா வீட்லயே அவங்க படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அவங்களும் தமிழ், சமஸ்கிருதம், மராட்டியம், தெலுங்கு போன்ற மொழிகள் எல்லாம் கற்று தேர்ந்தவங்களா இருந்தாங்க. ஆனா அவங்கள ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, வெறும் 13 வயசு இருந்தப்போ. அதுவும் எதிர்பாராத விதமா அவங்களோட கணவர் ஒரே வருஷத்துல இறந்து போனதுனால அந்த ஊர் மக்கள் இறுதி சடங்கப்போ அவங்களையும் உடன்கட்டை ஏற சொல்லி வற்புறுத்தினாங்க. ஆனா குளோரிண்டாக்கள்ல விருப்பமே இல்லை. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப அழுதாங்க, கூச்சலிட்டாங்க. அந்த பக்கமா வந்த ஆங்கில படை வீரரான ஹென்றி லிட்டில்டன் அவங்களுக்கு உதவி செஞ்சாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் எல்லாரும் அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த தனிமையா இருந்த குளோரிண்டாவை பார்த்துட்டு அவர் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு. லிட்டில்டன் மூலமா ஆங்கிலத்தை குளோரிண்டா கற்றுக்கொண்டாங்க. ஆங்கிலம் மட்டுமல்லாது ஆண்டவரோட அன்பையும் அவங்க ருசி பார்த்தாங்க. லிட்டில்டனுக்கு பணி உயர்வு கிடைச்சு தஞ்சாவூர்ல இருந்து அவங்க பாளையங்கோட்டைக்கு போனாங்க. பாளையங்கோட்டையில ஸ்வாட்சையர் மூலமா குளோரிண்டா ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டாங்க. ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட குளோரிண்டாவால ஆண்டவரோட அன்பை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லாம இருக்கவே முடியல. சுமார் 2 வருடங்களுக்குள்ளவே 40 பேரை ஞானஸ்தானத்துக்கு நேரா வழி நடத்தினாங்க குளோரிண்டா. லிட்டில்டனோட கடைசி நாட்கள்ல தன்னிடத்துல இருந்த எல்லா சொத்தையும் குளோரிண்டாலோட பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க. அவர் மரித்தும் போயிட்டாரு. லிட்டில்டன் மரித்து போனதுக்கு அப்புறம் எல்லா சொத்துக்கும் சொந்தக்காரங்களா இருந்த குளோரிண்டால் அதை அவங்களே அனுபவிக்காம ஆண்டவரோட பணிக்காக செலவிட ஆரம்பிச்சாங்க. ஆரம்ப கிறிஸ்தவங்க இன்னும் ஆண்டவருக்குள்ள நிலைத்து இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு பெரிய திருச்சபையை கட்டினாங்க. அது இன்று வரைக்கும் உயர்ந்து நிற்கிது. அது மட்டும் அல்லாம நிறைய மக்களுக்கு அவங்க சேவை செய்யவும் ஆரம்பிச்சாங்க. சின்ன பிள்ளைங்க கல்வி கற்றுக்கணுங்கிறதுக்காக பள்ளிக்கூடங்கள்லாம் திறந்து வச்சாங்க. அது இப்போ வரைக்கும் நிலைத்து நிக்கிற சென்ட் ஜான்ஸ் கல்லூரியா இருக்குது. அது மட்டும் அல்லாது கீழ்பட்ட மக்களுக்காக கிணறு கூட அவங்க வெட்டி கொடுத்தாங்க. பாத்தீங்களா நேயர்களே, எல்லாவற்றையும் அவங்க ஆண்டவருக்காக செலவிட தயாரா இருந்தாங்க. அது மட்டுமா, தனி ஒரு பெண்ணா இருந்தாலும் விசுவாசத்துல நிலைத்து நின்ற ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செஞ்சாங்க.
நம்மளும் நம்மளிடத்துல இருக்க எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக கொடுக்க ஆயத்தமாவோமா? நான் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியிலே கல்லூரி ஒன்றிலே பணியாற்றி கொண்டு வருகிறேன். அதன் மூலமாக அநேக வாலிப பிள்ளைகள் என்னிடத்திலே ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற ஒரு பெரிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, விளையாட்டுத் துறையிலே ஒரு தொடர்பு இருக்கிறதுனாலே விளையாட்டின் மூலமாக வாலிபர்களை சந்திக்கிற ஒரு பெரிய அனுபவத்தையும் எங்களுக்கு கடந்த காலங்களிலே ஆண்டவர் தந்தார். இப்பொழுது வாலிப பிள்ளைகளுக்காக வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி திருச்சி மாநகரிலே வில்லேஜ் மிஷனரி மூமெண்ட் மூலமாக ஒரு பெரிய கூடுகை, கிட்டத்தட்ட 1,00,000 பேர் கூடுகிற ஒரு கூடுகை நடத்தப்படுகிறதாக சகோதரர்கள் சொல்ல கேட்டு ஆண்டவருக்குள் நாங்கள் மிக மகிழ்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்களிலே பிள்ளைகளை தவறுதலான வழியிலே இழுக்கக்கூடிய சூழல்கள் கல்லூரிகளிலே பள்ளிகளிலே அதிகமாக இருக்கிறது. அது அவர்களுக்கு சுலபமாகவும் இருக்கிறது. ஒரு தவறான பழக்க வழக்கத்திற்குள் போவதோ, தவறான நட்புறவுகளுக்குள் போவதோ, அதன் மூலமாக பெற்றோருக்கு ஒரு பெரிய மனவேதனையை கொடுப்பதோ, அது ஒரு சுலபமாக நடந்து விடுகிறது. சத்தியத்தை கொடுக்கிற பிள்ளைகள் ஒருவேளை கிறிஸ்தவ ஆசிரியர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய அழைப்பு இல்லாமல் இருந்தால் அது ஒரு கடினமான காரியமாகவே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட கூடுகைகள் வாலிப பிள்ளைகளுக்கு தேவை என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆகவே இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடக்கிற இந்த கூடுகைக்கு சபை பாகுபாடின்றி ஒரு பாரமுள்ள ஒவ்வொருவரும் இதற்காக தங்களை ஒரு தன்னார்வலர்களாக இணைத்து கொண்டு இதற்காக பணி செய்ய அழைத்து கொண்டு வர ஒரு கிறிஸ்துவின் சிந்தனையோடு நாங்கள் கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய சொந்த அனுபவத்திலே இந்த பிள்ளைகளுடைய ஒரு விடுதலை எவ்வளவாய் தேவை என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஏனென்றால் இந்த காலகட்டங்களிலே பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்றால், அதிக சம்பளம் பெறுவது எப்படி, உயர்வான வேலைக்கு செல்வது எப்படி என்றுதான் கற்றுக் கொடுக்கிறார்களே தவிர ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது எப்படி, பாவத்திலிருந்து விலகி இருப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்க மறந்து விடுகிறார்கள். உண்மையிலேயே அவர்கள் உயர்ந்த நிலையிலே இருப்பதற்கு உயர்ந்த சன்மானம் பெறுவது முக்கியமல்ல, ஒரு உன்னதமான ஒரு பரிசுத்தரை அறிந்து கொண்டு ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழ்வதன் மூலம் மாத்திரமே அந்த மகிழ்வான சமாதானமான அழிவில்லாத ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு சொந்தமாகிறது. ஆகவே இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடக்க இருக்கிற இந்த வாலிபர் கூடுகைக்கு இந்த வில்லேஜ் மிஷனரி மூமெண்ட் மூலமாக நடத்தப்படுகிற இந்த கூடுகைக்கு தன்னார்வலர்களாக இணைந்து அநேக பிள்ளைகளை நீங்கள் அழைத்து வர வேண்டும். இதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களால் ஆன எல்லா முயற்சிகளிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதற்காக நான் ஒரு நிமிடம் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வாலிபர் கூடுகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட பாரத்தை நீ தலைவர்கள் மனதிலே நீ தந்திருக்கிறதற்காய், ஆண்டுதோறும் இதை நடத்தி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்திலும் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இதற்காக கூடி வர ஆண்டவரே, அவர்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதியும். அந்த பிள்ளைகள் அந்த ஒரு நாள் மாத்திரமல்ல ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உமக்கென்று அர்ப்பணிக்க நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, பயணங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, ஒவ்வொரு அந்த ஸ்பான்சர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், வாலண்டியர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், ஜெப வீரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், செய்து கொடுக்கிற ஆண்டவரே அருமையான தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே சீரும் சிறப்புமாக நடக்க அந்த பிள்ளைகள் இங்கு கலந்து கொண்டது நல்லது என்று சொல்லி அநேகரை அழைத்து வர நீர் உதவி செய்யும். தொடர்ந்து உம்முடைய கிருபையினாலே எங்களை காத்துக்கொள்ளும். இந்த கூடுகைக்காக எடுக்கப்படுகிற ஒவ்வொரு நல்ல முயற்சியை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான வாலிபர்களே, வாலிப சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் திருப்பதி ஜெபசீலன். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே உள்ள மேலக்குளம் கிராமத்தை சார்ந்தவன். வாலிபர்களுக்கு என் அன்பான ஒரு வேண்டுதலை நான் சொல்லுகிறேன். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல எப்படி வாழக்கூடாதோ அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு கொண்டிருந்தேன். வேதத்தில் சொல்லுவாங்க கெட்ட குமாரன் சொல்லி, அதே போல நான் கெட்ட குமாரனே வாழ்ந்து கொண்டிருந்தேன். உலகத்துல எத்தனை பாவங்கள் உள்ளதோ அத்தனை பாவங்களுக்கு அடிமையாய் இருந்து வாழ்ந்து கொண்டு இருந்தேன். நிம்மதி இழந்து விட்டேன். நான் நிம்மதி தேடி போகாத இடமே கிடையாது. அப்படி நான் மலைக்கு எல்லாம் தேடி போயிருக்கிறேன். ஆனால் நிம்மதி எங்கேயுமே கிடைத்தது இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
39 வயதில் என்னை சந்தித்தார். நான் ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தேன். ஆண்டவர் என்னை தொட்டார், எனக்கு ஒரு சமாதானத்தை தந்தார். ஆண்டவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் என்னுடைய வாலிப பருவத்தை நான் இழந்து விட்டேன். வாலிப பருவம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பருவம். எனக்கு அன்பான வாலிப சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். வருகிற ஆகஸ்ட் 15 திருச்சி ஏர்போர்ட் அருகில் உள்ள மொராய்ஸ் சிட்டியில் கிராம மிஷனரி இயக்கம் சார்பாக அருமையான வாலிபர் கூடுகை நடத்தப்படுகிறது. கிராம மிஷனரி சார்பாக உங்களை அழைக்கிறார்கள். தெய்வ செய்தி சகோதரர் மோகன் சிலாசர் அவர்கள் கொடுக்கிறார்கள். இதற்கான ஏற்பாட்டை அண்ணன் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். கிராம மிஷனரி சார்பாக உங்களை எல்லாரும் அழைக்கிறார்கள். கண்டிப்பாக இதில் நல்ல ஒரு சந்தர்ப்பம். வாலிப பெண் பிள்ளைகள் சகோதரிகள், நீங்கள் திருச்சிக்கு ஆகஸ்ட் 15 எல்லாரும் வரணும். ஏனென்றால் அது ஒரு நல்ல ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறக்கூடிய நாள். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அபிஷேகம் பெறக்கூடிய நல்ல ஒரு நாள். யார் இந்த சந்தர்ப்பத்தை விட்டு விடாதீர்கள். நல்ல ஒரு அருமையான சந்தர்ப்பம். கர்த்தர் உங்களை அங்கே தொடுவார், அபிஷேகிப்பார், சமாதானத்தை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாவித அபிஷேகத்தெல்லாம் உங்களை நிரப்பார். நிச்சயமா கர்த்தர் உங்களை அபிஷேகத்தை அனுப்புவார். ஒரு சிறு ஜெபம். மகா இரக்கம் கிருபை உள்ள தேவனே, உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் வாலிப பெண் பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆவியான தொட வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. உள்ளத்துல கர்த்தருடைய ஆவியான ஒரு ஏவுதலை கொண்டு வந்து ஆண்டவரே திருச்சியை நோக்கி அந்த வாலிபர்களும் வாலிப பெண் பிள்ளைகளும் அந்த இடத்துல வரக்கூட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஊழியர்களையும் கர்த்தருடைய ஆவியான வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. யாரு வந்தவனமாய் திரும்பி செல்லக்கூடாது. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அனுப்பணப்பா. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.